மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் நிதிச்சீட்டுகளை வழங்கி ஆலோசனைகளை கூற இருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரகுராமன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் தென்றலாய் இருந்திருக்கிறது, புயலாயும் மாறியிருக்கின்றது. இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த 31 ஆண்டு கால வரலாற்றை நினைக்கின்ற பொழுது அண்ணன் முரளி, கடற்கரை, கணபதி, ராஜாராம், அருப்புக்கோட்டை சீதாராம், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் RMS, பொதுக்குழு உறுப்பினர் VK ராஜாராம், இந்த 7 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைப்பு ரீதியாக அந்தஸ்து பெற்றவர்கள், பொதுக்குழு அந்தஸ்து பெற்றவர்கள். தலைவர் பிரிந்து வந்தபோது நம்மோடு வந்தார்கள். வந்தவர்களில் அண்ணன் முரளியை தவிர எல்லோரும் இன்றைக்கு நம்முடன் இல்லை. அந்த அண்ணன் முரளி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ஊரில் அன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவர்களை எதிர்த்து ஒரு சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நகர செயலாளராக வர முடிந்து, அதற்கு பிறகு தொடர்ந்து 3 முறை அந்த கோட்டை தலைவாசல் உள்ளடக்கிய அந்த வார்டில் தொடர்ந்து வெற்றி பெற்று இன்றைக்கு நாங்கள் அவர் அரசியல் செய்த காலத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் மேடையில் இருக்கின்றோம். அண்ணன் முரளி கீழே அமர்ந்திருக்கின்றார். அதுதான் அரசியல். காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு காலத்தில் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் சுதந்திர போராட்டத்தில் 90% பேர் தியாகம் செய்துதான், காந்தியின் தியாகத்தில் தான் நேரு பிரதமரானார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பெற்றுள்ள ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், மொழி மாநில உறவு என்று உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் தான் பிற்காலத்தில் திராவிட இயக்கம் இந்த 75 ஆண்டு காலம் இன்றைக்கு நீடித்து நிலைப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்தபோது ஒரு ஈர்ப்பினால் அந்த கூட்டம், அந்த கட்சி வந்தது. இன்றைக்கு அரசியல் இந்த 3 தளங்களிலிருந்து படிப்படியாக மாறி எல்லாம் காசு, பணம், வேஷம் என்கின்ற இடத்துக்கு வந்து நிற்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கம்யூனிஸ்டுகளும் அல்ல, நாம் திமுக, அதிமுகவை போன்ற அதிகாரத்தில் இருந்தவர்களும் அல்ல. இந்த இடைப்பட்ட இடத்தில் உங்களுக்கு என்ன என்று சொல்வார்கள். ஆனால் நாம் போய் மற்றவர்களிடத்தில் வசூல் செய்கின்ற போது, நிதி வாங்குகின்ற பொழுது அவ்வளவு நமக்கு சொந்தத்தில் அடுத்தவரிடத்தில் 100 ரூபாய் கேட்பதற்கு கூச்சப்படுவோம். கட்சிக்காக ஒரு இடத்தில் போய் நிதி வசூல் செய்கின்ற போது பல இடங்களில் நமக்கு சின்ன அவமானங்கள் கூட ஏற்பட்டிருக்கும். ஒரு காலம் இருந்தது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 2005ஆம் ஆண்டில் நிதி வசூலுக்கு செல்கின்ற போது சிவகாசியிலே ஒரு தொழிலதிபர் அவரிடத்திலே நிதிச்சீட்டுகளை மேடையிலே அந்த டேபிளில் அடுக்கி வைத்து நன்றிகளை கொடுங்கள் என்று சொன்னபோது அவர் தன்னுடைய டிராயரை திறந்து வைத்துக் கொண்டு சீட்டுகளில் பார்த்து எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். நான் உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை கொடுங்கள் என்று சொன்னேன். ஒரு தொகையை கொடுத்தார். பக்கத்தில் இருந்த அண்ணன் நகர செயலாளர் பாண்டியன் கூட சொன்னார், நீங்க என்ன நம்பர் சொல்லியிருந்தாலும் நீங்க கொடுத்திருப்பாருன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவங்களா கொடுத்தா அது பேர் நன்கொடை, நம்மளா போய் வாங்கினா அது பேர் வசூல். நாம நன்கொடை தான் வாங்க வந்திருக்கோம். அது ஒரு காலம். இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு மட்டுமல்ல கூட்டத்துக்கே ஆள் சேர்க்கின்ற நிலைமை வந்து இன்றைக்கு எல்லாம் வந்திருக்கிறது. காரியம் என்றால் அதுக்கு பணம் கொடுத்துக் கொள்வோம். அரசியல் கட்சிகளுக்கு ஏன் நன்கொடை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைமை இன்றைக்கு உருவாகிறது. ஆனால் அதிலும் நமக்கு கடமை இருக்கிறது. தம்பி ராஜகோபால் குருவிகுளம் ஒன்றியத்தின் ஒரு பகுதிக்கு செயலாளர், 3இல் ஒரு பகுதிக்கு செயலாளர். அவன் 94-5 காலகட்டங்களில் என்னோடு கோயில்பட்டி வட்டாரத்தில் ஒரு தம்பியாக ஒரு கால்சட்டை பருவத்திலும் இந்த கட்சிக்கு தலைவர் வைகோவோடு தொடர்ந்து பயணம் செய்தவன். இன்றைக்கு அவனுடைய வளர்ச்சியை பார்த்திருக்கிறேன். வளர்ச்சி என்று சொன்னால் அவன் பொருளாதாரத்தில் வளர்ந்ததில்லை. ஒரு ஒன்றிய செயலராக ஒரு 10 வாகனங்களில், பேருந்துகளில் கூட்டத்துக்கு அழைத்து வர முடியும். அதுபோல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மொத்தமே 11-12 ஊராட்சி மன்றங்களை உள்ளடக்கிய அந்த பகுதியில் 10 லட்சம் ரூபாய் நான் நிதி தரப்போகிறேன் என்று இப்பொழுது இடத்தில் சைகை மூலமாக சொன்னார். இதை சொல்வதற்கு காரணம், நம் தனிப்பட்ட நம்முடைய திறமை அணுகுமுறையில் நம்மளால் செய்ய முடியும். ஒருவேளை உங்களால் செய்ய முடியாவிட்டால் அதற்கு காரணம்
கட்சியோ சூழ்நிலையோ அரசியலோ குறை சொல்லிக்க உங்களால் என்ன முடியுதோ அதை மனசார செஞ்சு விடுங்க. நான் என்னுடைய நினைவுக்குட்பட்டு 8 நிதி வசூலை நான் எம்பியானதற்கு பின்னால் நான் உடனிருந்து செய்திருக்கிறேன். RMS அவர்கள் மிகுந்த அனுபவம் மிக்கவர். இன்றைக்கு நம்மோடு இல்லை என்றாலும் கூட அவர் அரசியலிலே பல கலைஞரிடத்திலிருந்து பாடம் பயின்று வந்தவர், தென்னரசை பார்த்தவர். அவர் ஒரு பெரிய இடத்தில் இருந்ததால் அவர் சீட்டுக்களை மட்டும்தான் கொடுப்பார். வசூல் செய்து நாம் அவரிடத்திலே கணக்கை ஏற்படுத்தி தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். அப்போது ஒன்றிய நேர செயலாளர்கள் அவர்கள் அளவில் 50,000 1 லட்சம் என்று வசூல் பண்ணி கொடுத்தார்கள். பெரிய நிர்வாகிகள் என்கின்ற முறையில் நாங்கள் தொகையை வசூல் பண்ணி கொடுத்தோம். எனக்கு தெரிந்து 2005ஆம் ஆண்டு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த மாவட்டத்தில் இருந்து 70 லட்சம் ரூபாய் நாம் வசூல் செய்து தலைவரிடத்திலே கணக்கு புத்தகத்தையும் திரும்ப ஒப்படைத்தோம். அந்த 70 லட்சம் ரூபாய் வசூல் செய்கின்ற போது பல ஒன்றிய நேர செயலாளர்கள் 1 லட்சம் 2 லட்சம் என்று அவர்களாகவே வசூல் செய்து கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த அளவுக்கு முடியாவிட்டாலும் கூட ஒன்றிய செயலாளர் என்னால் 25,000 வசூல் செய்ய முடியும், நகர செயலாளர் என்னால் 50,000 செய்ய முடியும் என்று சொன்னால் மனதார எவ்வளவு முடியுதோ 2,000 வரைக்கும் உண்டான ரசீது சீட்டுகளை நீங்கள் வசூல் செய்கின்ற போது இந்த கட்சிக்கு பணம் வருவது மட்டுமல்ல, இந்த கட்சி இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றது என்று பரவலான செய்தி போய் நமக்கு சேரும். இந்த கட்சியை பார்த்து இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து பிரிந்தவர்கள் கிட்டத்தட்ட 15 வருட காலமாக பிரிந்து பல கட்சிகளுக்கு சென்று எந்த கட்சியில் இருக்கிறார் என்று அந்த நபருக்கே தெரியாத சில நபர்கள் ஒரு கூட்டம் போட்டுக்கொண்டு இந்த தலைவரை பார்த்து சொல்கிறார்கள், தமிழ்நாட்டில் அண்ணா இருந்திருக்கிறார், அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசுகிறார், மனித நேயத்துக்கு கலைஞர் இருந்திருக்கிறார், சலியாத உழைப்பாளி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார், மனித நேயத்தின் சிகரம், ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஒரு தைரிய பெண்மணி. ஆனால் இத்தனை பேருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தலைவர் வைகோவுக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை. இத்தனை பேரையும் உள்ளடக்கிய ஒரு ஆளுமிக்க தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் தலைவர் வைகோ என்பதை எந்த இடத்திலும் சொல்ல முடியும். சொற்பொழிவாளனுக்கும் தலைவனுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவாளர், தமிழறிவி மணியனையா அவர்களும் சொற்பொழிவாளர், வெற்றிகொண்டானும் சொற்பொழிவாளர், தீப்பொறி ஆர்வமும் சொற்பொழிவாளர். அவர்களுக்கு வாரியாருக்கும் தமிழறிவி மணியனுக்கும் 1000 பேர் மண்டபத்தில் திரளுவார்கள். இந்த வெற்றிகொண்டானுக்கும் தீப்பொறி ஆர்வத்துக்கும் 5000 பேர் திரளிலே திரளுவார்கள். அவர்கள் அறம் சார்ந்த அவருடைய பேச்சில் மைய இலை ஓடிக்கொண்டிருக்கும். இவர்களிடத்திலே ஆபாசம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆபாசத்துக்கு கைதட்டுகிறவன் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வருவதும் அல்ல, உன்னை மதித்து வருவதும் இல்லை. அவனுக்கு கணப்பொழுதில் ஒரு திரைப்படம் பார்ப்பதை போன்ற ஒரு சிரிப்புக்கு ஒரு ஈர்ப்புக்கு சென்று வருகின்றவர்கள். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு சிலர் தலைவர் வைகோவை பார்த்து தரந்தாழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆகாயத்தை பார்த்து கீழே இருந்து புரைக்கின்றவர்களுக்கு சொல்கிறேன், நீ காலம் கூறாமல் புரைக்கலாம், ஆனால் உனக்கு வேலை அது. எந்த கட்சியில் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லை. நேற்றைக்கு ஒரு கட்சி, இன்றைக்கு ஒரு கட்சி, இன்னும் சொல்ல போனால் கேவலமாக உங்களை விமர்சிக்கிறார்களே, காரி துப்புவார்கள் என்று சொன்னால் துப்பினால் புடைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு நபர் நாட்டிலே எத்தனையோ பதில்கள் இருக்கின்ற, இதைவிட ஒரு கீழ்த்தரமான பதில் உலகத்திலே எவனுக்கும் கிடையாது. இதை சொல்வதற்கு காரணம், 96 இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சீட்டு கிடைக்கவில்லை என்று சொல்லி அண்ணன் பொன்முத்துராமலிங்கம், தங்கவேல் உட்பட பலரும் சென்றார்கள். அதற்கு பின்னர் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செஞ்சியாரும் எல்ஜியும் அன்றைக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்று சொல்லி என் கண்ணு முன்னாலே இந்த கட்சி விட்டு நகர்ந்து சென்றார்கள். சென்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு நியாயமான அந்த தகுதி இருக்கலாம், உரிமை இருக்கலாம், கட்சிக்கு கிடைக்கின்ற இடத்தில் தான் பகிர்ந்து தர முடியும். அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சிலர் விலகி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் விமர்சிக்காத அளவிற்கு இன்னைக்கு தலைவரை விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் எந்த சக்தி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் வாழுகின்ற காலம் வரை வைகோ என்று சொல்லுகின்ற உங்களை போன்ற உறுதிப்படுத்த தொண்டர்கள் இருக்கின்ற போது வைகோ ஒரு வரலாறு, வைகோ ஒரு சகாப்தம், வைகோ இந்த கரிசல் மண்ணின் பெருமை, காலத்துக்கும் கடந்து வரலாறாக நிற்கின்ற எங்கள் தலைவர் வைகோவுக்கு நன்றியோடும் விசுவாசமாக இருக்கின்ற இந்த மண்ணில் இருந்து தொடர்ந்து அது நிதி வசூலானாலும் சரி, தேர்தல் களத்தில் வெற்றிகளானாலும் சரி, அமைப்பு பணிகளானாலும் சரி, நாங்கள் மனச்சாட்சியோடு செய்வோம். செய்தால் எங்கள் நன்றிக்குள்ளவர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் யாராவது செய்ய முடியாவிட்டால் கடல்
கடலிலே கரைக்கப்பட்ட பெருங்காயம் தான். ஏனென்றால் வைகோ வரலாறு. இந்த வரலாற்றில் எல்லா பக்கங்களிலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். வரலாறு என்பது இரண்டும் கலந்ததுதான். நல்ல வரலாறாய் நாம் வாழ்வோம். வைகோவின் தலைமையில் பெருமைக்குரிய தலைவர்களாய் இருப்போம். நன்றி, வணக்கம்.